வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து போண்டா பண்ண போகிறேன். இட்லி மாவில் வந்து போண்டா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி அரைச்ச அந்த மாவு வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்தால் பரவாயில்ல, ஆனால் 2 நாள் மாவுலாம் எடுத்திங்கன்னா புளிக்கும், அப்புறம் எண்ணெயும் பிடிக்கும். அதனால் முடிஞ்சவளுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவு பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம் வந்து ஒரு பிஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறுவாக. கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி மாவு போடுறேன் 1.5 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூனு. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண. இப்போது சீரகம் ஒரு சிறிதளவு போடுறேன் நான். இது ஜீரணத்துக்கோசம் நான் போடுறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க ஒரு வெங்காயம். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணான்னா மிளகும் தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வாசனைக்கோசம். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது லைட்டாக வந்து நான் சால்ட்டு போடுறேன். ஏற்கனவே மாவில் போட்டுப்பேன், இருந்தாலும் நான் வந்து அரிசி மாவும் கடல மாவும் போட்டிருந்தால கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு வந்து சால்ட்டு போடுறேன். இது மாதிரி போண்டா கன்சிஸ்டன்சியில் நீங்கள் திக்காக இது பண்ணிக்கோங்க, பைனிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தொட்டு தொட்டு இப்போ எண்ணெய் வந்து நான் கடாயில் வச்சுருக்கேன், அது காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் இப்போ சிறிய உண்டையாக விடணும். இது திடீர்னு வந்து பசங்க வந்து திடீர்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்க சமயத்தில் இது மாதிரி பண்ணலாம், ஈஸியாகவும் உங்களுக்கு கொடுக்கலாம். எப்பவுமே எல்லாருக்கும் இட்லி மாவு இருக்கும் வீட்டில், ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் இருக்க மாவு கொடுக்காதீங்க. என்னன்னா எண்ணெய் இழுக்கும். அதனால் ஒரு நாள் மாவு இல்லைன்னா அன்றைக்கே இட்ட மாவு வந்து கொடுக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடுங்க, ஏன்னா உள்ளே எல்லாம் வேகணும். ஏன்னா மாவு இட்லி மாவு போட்டதுனால அரிசியும் உளுந்து இருக்கிறதுனால உள்ளெல்லாம் வெந்துருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் வந்த வேணே எடுத்துருங்க. பாருங்கள், எண்ணெயே இழுக்காது ரொம்ப. இது திடீர்னு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டோன்னா இது மாதிரி கொடுக்கலாம். இப்போது டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறேன். இதை பாருங்கள், உங்களுக்கு சுவையான 3 மினிட்ஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.